தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக பாஜக வேட்பாளருக்கு தீவிர சிகிச்சை. தீவிர சிகிச்சையில் தமிழக பாஜக வேட்பாளர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. பாரதிய ஜனதா கட்சி 27 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. பாஜக வேட்பாளர் ஒருவர் தீவிர சிகிச்சையில் உள்ளார். ஆம், பாரதிய ஜனதா கட்சியின் பெண் தலைவர், பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் கடந்த முறை கமலஹாசனை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். தற்பொழுது தொகுதி மாறி கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அவர் தீவிர சிகிச்சையில் உள்ளார். ஆம், அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் கடுமையான கால் வீக்கம் ஏற்பட்டதால் பீளமேடு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஒரு வாரம் ஓய்வு எடுக்க சொல்லி மருத்துவமனைகள் அறிவுறுத்தியுள்ளனர். தற்பொழுது தீவிர சிகிச்சையில் உள்ளார் வானதி சீனிவாசன். பாஜக வேட்பாளர் பெண் தலைவர் வானதி சீனிவாசன் மருத்துவமனையில் இருப்பது அந்த கட்சி தொண்டர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் வானதி சீனிவாசன் கடுமையான போட்டியை சந்திக்கிறார். கடந்த முறை குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த முறை அந்த தொகுதியில் போட்டியிட்டால் தோல்வி அடைவோம் என கருதி வேறு தொகுதியில் தொகுதி மாறி போட்டியிடுகிறார். தொகுதி மாறி போட்டியிடுகிற வானதி சீனிவாசன் வெற்றி பெறுவாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அவர் தீவிர சிகிச்சையிலிருந்து குணமடைந்து வீடு திரும்ப வாழ்த்துக்களை தெரிவிப்போம்.